சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்திற்கு ஈடுபட வந்த நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்த சம்பவத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்று வள்ளுவர் கோட்ட பகுதியில ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்திருந்த நிலையில தற்பொழுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வர்றாங்க. குறிப்பாக அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் காவல்துறை கைது செய்து வருகிறார்கள். ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் அனுமதி கோரி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பாக மனு அளித்திருந்த நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு தினமான இன்றைய தினம் பொதுமக்களுக்கு இடையூறாக வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும், அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட அதிக அளவில் தொண்டர்கள் வரக்கூடும் என்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்தில் புத்தாண்டு தினத்தில் இன்றைய தினம் காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்கனவே பல பகுதிகளுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில போராட்டத்திற்கு கூடுதலாக பாதுகாப்பு வழங்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டது. இன்னும் இந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வராத நிலையில முன்னெச்சரிக்கையாக தொண்டர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வர்றாங்க. ஏற்கனவே ஒரு 25க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் முதல்ல ஒரு பேருந்துல கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கார்கள். மற்றொரு பேருந்துல மற்ற நிர்வாகிகளையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க. சீமான் இன்னும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய வள்ளுவர் கோட்டம் பகுதிக்கு வரவில்லை. வரும்போது அவரையும் கைது செய்வதற்கு காவல்துறை தயார் நிலையில இங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் எங்க தங்க வைக்கப்பட இருக்காங்க, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக ஏறக்குறைய ஒரு 15க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கைது செய்து அழைத்து செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இணை ஆணையர், 3 துணை ஆணையர்கள், 10க்கும் மேற்பட்ட உதவி ஆணையர்கள் இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்கள் திருமண மண்டபத்திற்கு தனித்தனியாக தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அனுமதி ஏற்கனவே மறுக்கப்பட்டு காவல்துறையால் இன்று கடிதம் வழங்கப்பட்ட நிலையில அனுமதியை மீறி தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில முன்னெச்சரிக்கையாக இந்த கைது நடவடிக்கை காவல்துறை மேற்கொண்டிருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.